இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் தியானித்து வருகிறதான தலைப்பு சிலுவையில் நிறைவேறின பலிகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினவராக காணப்பட்டாரு. ஆண்டவர் சொன்னாரு, நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் அப்படின்றத சொன்னாரு. இந்த சிலுவையில ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை எப்படி பலியா நிறைவேற்றினார் அப்படின்றத குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த நாள்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:43 சொல்லப்பட்டிருக்கிற வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி குற்றவாளியில் ஒருவனை பார்த்து ஆண்டவர் சொல்ற வசனம் தான் இது. இந்த குற்றவாளிகள் 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேரும் அவரை இயேசுவை நிந்தித்தார்கள் அப்படின்னு சொல்லி மத்தேயு 27 நம்ம வாசிக்கிறோம். இந்த நிந்தித்ததான குற்றவாளி எப்படி மனம் திரும்பினா அப்படின்னா, ஒருவேளை முதலாவது ஆண்டவர் சொன்ன அந்த பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்ற ஒருவேளை அந்த வசனத்தை கூட, அந்த வார்த்தையை அவன் கேட்டு இவ்வளவு கஷ்டப்படுற மத்தியிலும் மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்யறாரே அப்படின்ற ஒரு ஆண்டவருடைய மனதுருக்கத்தை அவன் பார்த்து ஒருவேளை இருதயத்துல மாற்றப்பட்டிருக்கலாம், மனமாற்றம் அடைந்தவனா காணப்பட்டிருக்கலாம். இந்த குற்றவாளி மனம் திரும்புதல் கிடைத்த உடனே ஆண்டவர்கிட்ட அவன் விண்ணப்பம் பண்ணிடுறான். ஆண்டவரே, இப்படி ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய், உனக்கு நான் பரலோக வாழ்வை தாரேன் அப்படின்னு சொல்றது. இதுல என்ன பலி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, லேவியராகமம் 5, 6, 7 அதிகாரங்களில ஒரு பலியை குறித்து நம்ம வாசிக்கலாம். அது என்ன பலி அப்படின்னா, குற்ற நிவாரண பலி. குற்ற நிவாரண பலி எதுக்காக செலுத்தப்படுகிறது அப்படின்னா, ஒருத்தவங்க செய்த தவறுக்காக அவங்க குற்றவாளி அப்படின்னு தீர்க்கப்பட்டாங்க அப்படின்னா, அந்த மதிப்புக்கு தக்கதாக, ஒருவேளை அவங்க திருடாங்க அப்படின்னா அந்த மதிப்புக்கு தக்கதாக, அவங்க செய்த பாவத்தின் அபராதத்திற்கு தக்கதாக அவங்க ஆட்டுக்குட்டியை அவங்க கொண்டு வரணும். இத்தனை சேக்கல் நிறையுள்ள எடை இதுக்கு அபராதம் அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க அந்த பலியை கொண்டு வரணும். ஆரோனுடைய சமூகத்துல, ஆசாரியுடைய சமூகத்துல அவங்க கொண்டு வந்து அந்த மனுஷனுக்காக, அந்த குற்றவாளிக்காக அந்த குற்ற நிவாரண பலியை ஏறெடுக்கணும், அந்த பலி செலுத்தணும் அப்படின்றத நம்ம வாசிக்கிறோம். இந்த குற்ற நிவாரண பலி குற்றவாளிகளுக்கு மட்டும்தான் அவங்க செலுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அறியாமல் செய்த பாவங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியானார் அப்படின்றத நம்ம தியானிச்சோம். ஒருவேளை நம்முடைய பாவங்களால நம்ம குற்றவாளிகள் அப்படின்னு ஒருவேளை தீர்க்கப்பட்டிருக்கிறான். ஒருவேளை நம்முடைய மனசாட்சி நம்மள குற்றவாளி அப்படின்றத தீர்க்கலாம். மற்றவங்க நீ குற்றவாளி அப்படின்றத சொல்லலாம். நீ இந்த தவறு செய்ததுனால நீ குற்றவாளி அப்படின்னு நம்மள ஒருவேளை குற்றப்படுத்தலாம். இந்த குற்றப்படுத்தினதான காரியத்துல நம்ம மனசாட்சி நம்ம வேதனைப்படுத்துறது காணப்படலாம். மற்றவங்க நம்மள சொல்லும் போது நம்ம வேதனைக்குள்ளானவர்களா நம்ம காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில ஒருவேளை நியாயாதிபதி இந்த பாவம் செய்தவனை குற்றவாளி அப்படின்னு தீர்க்கும் போது அவங்க குற்ற நிவாரண பலியை செலுத்தினாங்க. நம்முடைய இருதயம் நம்ம குற்றவாளின்னு நம்ம தீர்க்கும் போது நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய குற்றங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில குற்ற நிவாரண பலியானார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 53:10 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளா இருப்பார். அவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய குற்றங்களுக்காக அவர் குற்ற நிவாரண பலியானாரு. இனிமேல் நான் குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒருவேளை நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்திற்காக நம்ம கெஞ்சணும். ஆண்டவரே, இன்னும் நீங்க என்னுடைய குற்றத்தை நீங்க மன்னிங்க, என்னுடைய பாவங்களை நீங்க மன்னிங்க, நான் அக்கிரமம், என்னுடைய மீறுதல்கள் அதெல்லாம் மன்னிங்க அப்படின்றத நம்ம கேட்கணும். ஒருவேளை அறியாம செய்தத பாவம் அப்படின்னு சொல்றாங்க. அறிந்து மறுபடி நம்ம மீறுதலாய் துணிகரமா நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நம்மள குற்றவாளிகளாக தீர்க்கும். ஒருவேளை நம்ம மற்றவர்களுக்கு முன்பதாக நான் குற்றவாளி அப்படின்னு தீர்க்கப்படலை, ஆனா நம்முடைய மனசாட்சி நம்மள சொல்லும் நீ குற்றவாளி அப்படின்னு சொல்லும். ஒருவேளை அது கூட நம்ம சொல்லல அப்படின்னா நியாய தீர்ப்பு நாள் அப்படின்றது ஒன்று வரும்போது நம்ம குற்றவாளிகளாக நிற்கப்படுவோம். அந்த நாளுக்கு தப்பிக்கும்படியாகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய குற்றங்களுக்காக சிலுவையில குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அந்த நிவாரண பலியின் மூலமாக என்னுடைய குற்றங்களை அவர் சுமந்து கொண்டார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம்.
ஆண்டவர் அவரை நொறுக்க சித்தமாகி பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டாரு. தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததுனால என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய மீறுதல்கள், என்னுடைய குற்றங்களுக்காக அவர் சிலுவையில குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலியினுடைய இரத்தத்தின் வல்லமை என்னை குற்றமற்றவனாக மாற்றுகிறது, குற்றமற்றவளாக மாற்றுகிறது, என்னை நீதிமானாய் மாற்றுகிறது. அதை விசுவாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நீதிமான் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை தராரு. நான் குற்றவாளி தான், நான் பாவம் செய்தேன், என்னுடைய அக்கிரமம் மிகுதியாய் காணப்பட்டது, அந்த அக்கிரமத்தின் நிமித்தமாக நான் என்னுடைய தண்டனை அதிகமா காணப்படணும். ஆனா என்னுடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார் சிலுவையில. அவரை நான் விசுவாசிக்கும் போது, என்னுடைய குற்றங்களை அறிக்கையிடும் போது ஆண்டவர் குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்ததுனால அந்த ரட்சிப்பின் வல்லமையினால, அவருடைய இரத்தத்தின் வல்லமையினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு முன்பதாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்ட சந்ததிகளாக நம்ம ஆண்டவர் மாற்றிருக்கிறாரு. ஒருவேளை இந்த சூழ்நிலைகளை ஏதாவது ஒரு குற்றம் என்னுடைய மனதுல இன்னும் ஆழமா பதிஞ்சு கொண்டிருக்கு, நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேன், இதுக்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்கல அப்படின்றது போல குற்ற உணர்ச்சினால நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல அறிக்கையிடும் போது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. இந்த கள்ளன் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோக வாழ்வை பெற்றான் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவன் குற்றவாளியாக தீர்க்கப்பட்டவன், நியாய தீர்க்கப்பட்டவன். அவனுக்கு ஆண்டவர் அந்த தண்டனையிலிருந்து அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு பரலோக வாழ்வை கட்டளையிட்டு இருக்காரு. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட வல்லமைகளையும், ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களையும், பரலோக ராஜ்யத்தின் காரியங்களையும் நமக்கு தர வல்லமை உள்ளவரா இருக்கிறாரு. நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம கேட்கலாமா, ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னிங்க, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கையிடுகிறேன், இந்த மீறுதல்களை நான் அறிக்கையிடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே சிலுவையில நீங்க எங்களுக்காக ஆண்டவரே உங்களை நீங்க குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தீங்க அப்படின்றத நாங்க தியானிச்சோம். ஆண்டவரே எங்களுடைய மீறுதல்களுக்காக, நாங்கள் செய்த துணிகரமான காரியங்களுக்காக, துணிகரமான அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக ஆண்டவரே நாங்க எங்களுடைய மனசாட்சி எங்களை குற்றவாளி என்று தீர்க்கிறது, மற்றவங்க எங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கலாம். ஒருவேளை ஆண்டவரே ஆண்டவரே சப்பா நீதிபதிகள் எங்களை குற்றவாளிகள் என்று தீர்க்கலாம். ஆனா நீங்க எங்களுக்காக குற்ற நிவாரண பலியாக நீங்க சிலுவையில தொங்கினதுனால அந்த மீட்பை எங்களுக்கு நீங்க சுதந்திரித்து கொண்டிருக்கீங்க தகப்பனே. உங்களுடைய இரத்தத்தின் வல்லமையினால எங்கள் குற்றங்களை எல்லாம் நீங்க கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாறு நாங்க ஜெபிக்கிறோம். எங்களை மாசற்றவர்களாக, கரை திரை அற்றவர்களாக உங்களுடைய பரிசுத்த சந்நிதியில எங்களை கொண்டு வரும்படியாக நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம். இந்த சிலுவைக்குரிய தியான நாட்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உயிர்மீச்சுள்ள நாட்களாக மாறும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் அப்படி சமூகத்துல மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மகிமை மகிமை